செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கா. ரமேஷ், ஆளுநருடைய ட்வீட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்னென்ன? கார்த்திகேயன், கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மீண்டும் தமிழக சட்டமன்றத்தில் தேசிய கீதம் இன்சல்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது தேசிய கீதத்திற்கு என்று தனியாக ஒரு அடிப்படை உரிமை இருக்கிறது, அது நம்மளுடைய அரசியல் சாசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது நாடாளுமன்றத்திலும் முதலில் தான் தேசிய கீதம் பாடப்படுகிறது. அதே போல நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையின் போதும் இதுதான் பாடப்படுகிறது. அதே போல அனைத்து சட்டமன்றங்களிலும் முதலில் தேசிய கீதம் தான் பாடப்படும். ஆனால் தமிழ்நாடு அசெம்பிளியில் மட்டும்தான் முதலில் தமிழ் தாய் வாழ்த்தும் அதற்கு பிறகு தேசிய கீதமும் பாடப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறார். Governor respectfully reminded that the House of its constitution duty and permanently appealed to the Honorable Chief Minister, who is the leader of the House and the Honorable Speaker, for the singing the national anthem என்று அவர் சொல்லியிருக்கிறார். However, they presently refused. அதாவது தமிழக சட்டமன்றத்தில் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டதால், அவர்கள் புறக்கணித்ததால் it is a matter of grave concern என்று அவர் சொல்லியிருக்கிறார். Not to be a party to such brazen disrespect to the constitution and the national anthem. கவர்னர் இன் டீப் அன்யூஸ் லெஃப்ட் த ஹவுஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதால் சட்டமன்றத்திலிருந்து கவர்னர் வெளியேறியதாக தமிழக சட்டமன்ற செய்தி குறிப்பு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டும் இதே போன்றுதான் அவர் 3 நிமிடங்களில் புறப்பட்டார். தற்போது கவர்னர் ஏன் வெளியேறினார் என்பதற்கான விளக்கம் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக சட்டமன்ற மரபுப்படி ஏற்கனவே ஸ்பீக்கர் என்ன சொல்லியிருந்தார்னா, முதலில் தமிழ் தாய் வாழ்த்தும் அதற்கு பிறகு தேசிய கீதமும் பாடப்படும் என்று சொல்லியிருந்தார். எனவே இந்த முரண்பாடு காரணமாக கவர்னர் தற்போது வெளியேறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே குறிப்பாக முதன்முறையாக நேரலை, குறிப்பாக கவர்னருடைய உரை என்பது நேரலை செய்யப்படாமல் இருப்பதும் தற்போதுதான் முதன்முறையாக இருக்கிறது. ஏன்னா வழக்கமாக தமிழக அரசு சேனல்களுக்கு கொடுக்கப்படும், அதே போல பொதிகை உள்ளிட்ட தூர்தர்ஷன் உள்ளிட்ட சேனல்களுக்கும் கொடுக்கப்படும். ஆனால் இந்த முறை தூர்தர்ஷன் உள்ளிட்ட அரசாங்க சேனல்களுக்கும் இந்த நேரலை லிங்க் கொடுக்கப்படவில்லை. கார்த்திகேயன், ஏற்கனவே சட்டமன்றத்தில் கடந்த காலங்களில் பின்பற்றக்கூடிய மரபு என்ன ரமேஷ்? முதலில் தமிழ் தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் தானே இசைக்கப்படும், அதுதானே மரபாக பின்பற்றப்பட வருகிறது. தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தவரை அந்த மரபு வைத்திருக்கிறார்கள். கவர்னர் தரப்பில் நம்ம கேட்கும் போது பார்லிமெண்ட்ல என்ன ரூல்ஸ் இருக்கு, மற்ற அனைத்து சட்டமன்றங்களிலும் என்ன ரூல்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் தமிழக அரசுக்கும் கவர்னருக்கும் இடையான ஒரு கருத்து முரணாக இருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரை நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் பாடுவோம் என்கிறார்கள். ஆனால் கவர்னர் சொல்வது என்னென்றால், டெல்லியில இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்லேயே முதல்ல தேசிய கீதம் தான் இசைக்கிறார்கள். அதே போல அனைத்து மாநில சட்டமன்றங்களிலும் தேசிய கீதம் தான் முதலில் இசைக்கிறார்கள். எனவே அதை பாடப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைக்கிறார். அதை தமிழக சட்டமன்றம் சபாநாயகர் மறுத்த நிலையில் அவர் வெளியேறியிருக்கிறார். எனவே ஆங்கிலத்தில் கவர்னர் உரை இடம்பெறாமல் தமிழிலேயே கவர்னர் உரையை சபாநாயகர் தற்போது வாசித்து வருகிறார். இதுதான் சட்டமன்ற நிகழ்வுகள் தற்போது நிகழ்வாக இருக்கின்றது. கார்த்திகேயன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் முழக்கங்கள் என்னென்ன எழுப்பியிருக்கிறார்கள், என்ன காரணத்தினால சபாநாயகர் அவர்களை வெளியேற்றி இருக்கிறார்கள்? பதாகைகளை அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்ட விவகாரத்தில் சரியான விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்ற வாயிலின், குறிப்பாக எம்எல்ஏக்கள் செல்லக்கூடிய பகுதியிலேயே பதாகைகளை ஏந்தியவாறு கையில பேனர்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. அதை காட்டியவாறு தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர்களை குண்டுக்கட்டாக வெளியேற்றுமாறு சபாநாயகர் உத்தரவிட்டார். அவை காவலர்கள் அவர்களை வெளியேற்றினார்கள். அவர்கள் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் அறையில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அடுத்த கட்ட போராட்டத்தை என்ன செய்வது என்பது குறித்து அவர்கள் இங்கே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய அறையில் அதிமுக எம்எல்ஏக்கள் 66 பேரும் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறார்கள் என்று தெரிய வரும். யார் அந்த சார் என்ற பேட்சை அவர்கள் குத்தி கொண்டு குறிப்பாக அந்த சட்டைப்பையில் அவர்கள் அணிந்தவாறு சென்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ரமேஷ் இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். பாமகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் பலாத்கார வன்கொடுமை பற்றி அரசு சரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அதோடு இதை கண்டித்து அரசியல் கட்சிகள் ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. அப்படி அனுமதியும் வழங்க மறுக்கிறது.
பேசுவதற்கும் வாய்ப்பில்லை, ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கும் அனுமதி இல்லை. அப்படி அனுமதி மறுக்கப்பட்டு போராடியவர்களை கைது செய்து வழக்கு பதிவு செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிற அந்த கொடிய சம்பவத்தை அந்த வன்மையாக கண்டிக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இன்று வன்மையாக கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஜனநாயக நாட்டில் போராடக்கூடாது. ஆளுநர் உரை தொடங்கினதால் ஆளுநரை பாதியில வெளியேறிட்டாங்க. என்ன நடந்தது உள்ள நீங்க தான் பாத்தீங்க, எல்லா சம்பவமும் உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பாக இருந்தா கூட ஜனநாயகத்தில் போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. அது அனுமதி வழங்கலாம். இப்ப நாங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு பொது உடைமை கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அதை சொல்றாங்க. அனுமதி மறுக்கப்படுகிறது, போராடுவதற்கு இடம் கொடுக்கறது இல்ல, அனுமதி மனு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க. அது அவங்க திமுக கூட்டணி கட்சியிலே இருக்கிறவங்க சொல்றாங்க. எல்லா கட்சிகளும் சொல்லுது. ஒரு அரசியல் கட்சிக்கு ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்பதற்கும் போராடுவதற்கும் அனுமதி வழங்கணும், பாதுகாப்பு ஆதரவு கொடுக்கணும். அதோட எந்த அமைப்பா இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களா, ஆசிரியர்களா, மற்ற அமைப்புகளா, எந்த அமைப்புகளா இருந்தாலும் கூட அவங்களை மதிக்கணும். அப்ப எல்லாரையும் மதிக்காத ஒரு காரணத்தால், குறிப்பா இந்த பாலியல் வன்கொடுமை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்காததாலும் கைது செய்ததாலும் கண்டித்து இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். சட்டப்பேரவையில் தேசிய கீதம் இசைக்கப்படாததை கண்டித்து ஆளுநர் தனது உரையை வாசிக்காமல் பேரவையிலிருந்து வெளியேறியிருக்கிறார். அதேபோன்று அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பேரவையில தேசிய கீதம் இசைக்கப்படல, நாடாளுமன்றத்திலையும் மற்ற சட்டமன்றங்கள்லையும் இதுதான் மரபாக இருக்கு அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருக்கிறார். மீண்டும் ஒருமுறை தேசிய கீதம் சட்டப்பேரவையில் அவமதிக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சரிடம் சொல்லியும் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படின்னு ஆளுநர் மாளிகை விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி இதை பார்க்கலாம் ஆளுநருடைய குற்றச்சாட்டை? நீங்க அடிப்படையில் பாத்தீங்கன்னா, போன வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா கூட அரசு தயார் பண்ண உரையிலேருந்து பல வார்த்தைகளை அவர் எடுத்துட்டு தான் அவர் படிச்சாரு. அது ஒரு பெரிய சர்ச்சையானதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த வருஷமும் அவருடைய உரை ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறும்ன்றது பொதுவா ஆளுங்கட்சி தரப்புல எதிர்பார்த்தாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இப்போ நடந்திருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்ன முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, அப்புறம் கவர்னர் உரையை நிகழ்த்தின பிறகு தேசிய கீதம் பாடுவாங்க, அதோட முடிச்சுப்பாங்க.